இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது சத்து மாவில் தான் நம்ம புட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாவு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக அப்படி ரெடி பண்ணுங்கள். வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை புட்டு மாவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த குழாயில் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கு அடியில் ஒரு தட்டு போடணும். போட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு புட்டு மாவை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் இப்படியாக போட்டு மூடி வச்சு அதை வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த குழாய்க்கு கீழே ஒரு குட்டி குடம் மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுருங்க. இப்போ இந்த குழாய் வந்து நல்லா அந்த மூடி வச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். இது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததும் வெந்து வந்துடும். இதில் பாருங்கள் இப்படி ஹோல் இருக்குல்ல, இந்த வழியாக ஆவி வந்ததும் வெந்து வந்துடும். இப்போ இதை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் பின்னாடி ஒரு கரண்டி ஏதாவது வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள் சூப்பரான புட்டு ரெடி ஆயிரும். இதை நல்லா உதிர்த்து விட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சீனி போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம்.